தக்ஷணசித்ரா மியூசியம் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக தக்ஷணசித்ரா மியூசியமில் இருக்க எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஓகே, வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இப்போ என் பொண்ணு சொன்ன மாதிரி தக்ஷணசித்ரா மியூசியம் அங்கே தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதால பார்ட் 1 பார்ட் 2 நான் வந்து போடலான் இருக்கேன். அதில் முதல் வீடியோ தான், அதாவது பார்ட் 1 தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் இந்த மியூசியத்தில் நாங்கள் பார்த்தோம். பாரம்பரிய வீடுகளெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி ஃபுல்லாகவே ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த மியூசியத்துக்கு உள்ளதான் இப்போ நம்ம வந்துட்டு இருக்கோம். இதோட என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஷாப்பை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அதில் எல்லாமே கலை பொருட்கள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அதுவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ள போயிட்டு பாரம்பரிய வீடுகள் மற்றும் கலை பொருட்கள், அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நவீன தொழில்நுட்பங்கள்லாம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்ற பொருட்கள்லாம் கூட வச்சிருக்காங்க. இங்க வந்து சமயம் சார்ந்து, மதம் சார்ந்து நம்ம இந்தியாவிற்குள் எப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் கூட நம்ம உள்ள பார்க்க முடியும். எல்லா மதத்தவரும் அவரவர் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கூட உள்ள வந்து வச்சிருக்கிறதா சொன்னாங்க. நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். இப்போ கணபதி என்ட்ரன்ஸ்ல இருந்தாரு, அவரையும் வணங்கியாச்சு. இங்கே தலையாட்டி பொம்மை பாரு, தஞ்சாவூர் பொம்மைலாம் இருக்கு. வேணுமா? இப்போ நம்ம அந்த வர வழி ஃபுல்லாவே என்ட்ரன்ஸ்ல அந்த கைவண்ண பொருட்கள் எல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த வீடுகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, முதல்ல இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு ஹவுஸ் அதுக்குள்ள வந்துட்டோம். தமிழ்நாடு பாரம்பரிய வீடுகள், செட்டிநாடு வீடு, அதுக்குள்ளதான் இப்போ நம்ம உள்ள போறோம். பாருங்க, திண்ணை பிரம்மாண்டமா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பாருங்க எப்படி இருக்கு. தேக்கு மரம் போன்ற அரிய வகை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உட்ல செஞ்சது. திண்ணைகள்லாம் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், உங்க சின்ன வயசுல இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் 90s கிட்ஸுக்கு நல்லாவே தெரியும். இது போன்ற வீடுகள் வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால இதெல்லாம் இப்போது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு மரப்பெட்டி ஒன்று வச்சிருக்காங்க, அந்த காலத்துல செஞ்ச பொருட்கள். இப்ப இந்த செட்டிநாடு வீடு அதுக்குள்ள அப்படியே உள்ள போயிட்டு நம்ம ஒண்ணுன்னா பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய அந்த அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் பாருங்களேன், எவ்வளவு மர உட்டு, அதுலயே எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க.
அதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணதுன்ட்டு. எதையும் ஆட்டாது. வச்சிரு, அங்கேயே வச்சிரு. பரவாயில்லவா? இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு இல்லத்துல அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அந்த மக்களுடைய வாழ்வியல் முறை அழகா வச்சிருந்தாங்க. அதையே நம்ம பார்த்துட்டே வரணும். இன்னைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்றதால இங்க வந்து கரும்புலாம் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த அழகான வீட்டுக்கு உள்ள பாத்தீங்கன்னா நிறைய பாரம்பரிய பொருட்கள்லாம் இருக்கு. உள்ள ஒருத்தர் ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தாரு. எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப நம்ம அப்படியே இந்த இல்லத்துல இருந்து வெளியில வரும்போது பாருங்க, ஏதோ ஒரு வெளியூருக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த காலத்துக்கே போன மாதிரி ஒரு நினைவுகள். அனைத்து திண்ணை வீடுகளையும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு வீட்டுகளையும் போயிட்டு நம்ம பார்த்துட்டோம்னா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. அந்த மாதிரி சூப்பரா வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே. இந்த தண்ணி சூடு பண்ற பாய்லர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிறைய பேர் அந்த காலத்துல பார்த்துருப்பீங்க. 90s கிட்ஸுக்கு எல்லாம் தெரியும். நானும் இந்த பாய்லர்ல எல்லாம் வந்து சுடு தண்ணி போட்டு குளிச்சிருக்கேன் எங்க ரிலேஷன் வீட்டுல. இது போன்ற நினைவுகளை நம்ம மறுபடியும் எடுத்துக்கணும்னா இது போன்ற இடங்களுக்கு வரணுங்க. இந்த கதவு பாருங்க அழகா இருக்கு. பழங்கால வீடு, அந்த போட்டோஸ் எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம எத்தனை பேர் வீட்டுல இந்த மாதிரிலாம் வச்சிருப்போம் அப்படின்றது தெரியாது. இது போன்ற வீடுகளையும் இப்போ நம்மளால பார்க்க முடியாது. இந்த ஆம்பூர் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போறோம், ஒரு மாடம் இருக்கு. அதுல வந்து துளசி மாடம் வச்சிருக்காங்க. மழை வெயில் எல்லாம் உள்ள வரும், சூரிய ஒளியை பார்க்கலாம். இயற்கையோடு சேர்ந்து வடிவமைக்கப்பட்ட இந்த வீடுகள் எல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வரண்டா ஒரே நிமிஷம். ரங்கநாதர் வர்றா, ரங்கநாதர் பேரு. வரமா இருமா. இங்கே பார்க்குறீங்களா? இங்கே வாங்க வாங்க, நான் எடுக்கிறேன். வா எடுத்துகிறேன் வீடியோ.
இந்தியாவில் பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த ரிலீஜியஸ் ஆர்ட், மக்களின் வழிபாடுகளுக்கான தெய்வ உருவங்கள்லாம் வச்சுருக்காங்க. அது பிற மத நம்பிக்கைகளுக்கான ரிலீஜியஸ் ஆர்ட்லாம் கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் இருக்குல்ல இந்த ஒயிட் பில்டிங்கு. சிதார்த்த இந்த வண்டி பாரு. ஹர்ஷா இங்கே இல்லை, உள்ளே போகாது. அப்படின்னு இல்லை, அப்படின்னு இல்லை. இங்கே வா, இங்கே வா. என்ன பேசுன? ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்க. இல்லை இல்லை, வண்டி ஆண்டு இல்லை. அப்படின்னு இல்லை, உள்ளே போகக்கூடாது. அப்படியே இரு. ஓட ஓட ஓட. சாத்தனூர் வீட்டுக்குள்ள இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல திண்ணை அமைப்பு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நிறைய திண்ணை வீடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி வடிவத்தில் திண்ணைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மிகப்பெரிய திண்ணை உள்ள ஆம்பூர் வீட்டில் நம்ம பார்த்தோம். அது மாதிரி சாத்தனூர் அந்த வீட்டோட திண்ணை வந்து வேற வடிவத்தில் அமைச்சிருக்காங்க. இதோடைய வாசக்கால்களே பாருங்க, இந்த வீட்டிற்கு என்ட்ரன்ஸ்ல மிக பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க. Farmers had a way to preserve and perpetuate the best seeds. பானைக்கு அடிக்கிறாங்க. இந்த பாத்திரம்லாம் பாரு, இவ்வளோ பெருசு இருக்கு பாரு. இந்த ஊஞ்சல்லாம் இருக்கு பாருங்க. அப்பா பானைக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. இந்த ஆம்பூர் வீடு பார்த்தீங்கன்னா மர வேலைகள் தாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இதில் வந்து மர ஊஞ்சல், மரப்பெட்டி, மர தொட்டில்கள், அந்த தூண்கள்லாம் கூட தேக்கு மரம் மாதிரி தான் தெரியுது. சூப்பராகவே இருக்கு. இதுக்குள்ள வந்து விவசாயம் பண்ணக்கூடிய அந்த வீடியோக்கள்லாம் டெலிவிஷன்ல ஓடிக்கிட்டு இருக்குங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா முக்கியமான ஒன்று, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு பானை மாதிரி தருவாங்க, அதில் வர்ணம் தீட்டி மகிழலாம். அது இல்லாமல் இந்த தட்சிண சித்ரா மியூசியத்துக்குள்ள வந்து மண்பானையை செய்யவும் கற்றுத்தராங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து குயவர் இல்லம். அங்கே போகும்போது நான் அதை காட்டுறேன். ஸ்கூல்ல வந்து குழந்தைங்களுக்கு இந்த கலாச்சாரங்களை பத்தி புத்தகத்துல படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இது போன்ற இடங்களுக்கு வந்து கூட்டிட்டு வந்து காமிச்சிங்கன்னா குழந்தைங்களை வந்து நேரடியா அதை பார்த்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம், நம்மளே வந்து சரியா அதை பார்த்திருக்க மாட்டோம், சரியான நினைவுகள் இருக்காது. நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் பார்த்த இது போன்ற வீடுகளை வந்து வருங்கால குழந்தைகள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது மாதிரி யாரும் கட்டல. அதனால இந்த மாதிரியான மியூசியங்கள்ல மட்டும்தான் அதை பார்க்க முடியுங்க. நான் சொன்ன மாதிரி பாருங்க, இந்த இடத்துல வந்து மர தொட்டில்கள், மர ஊஞ்சல்லாம் நிறையவே பார்க்க முடியுது. குழந்தைகள் ஆசைப்பட்டு இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த வர்ணம் தீட்டுதல்லாம் வச்சிருக்காங்க இங்க பானைகள்ல. அது வந்து 50 ரூபாய் வசூல் பண்றாங்க. அந்த கட்டணம் செலுத்தி நீங்க இங்க வந்து வர்ணம் தீட்டி மகிழலாம். அந்த பானையை வந்து நீங்க வீட்டுக்கே கொண்டு போகலாம். பாருங்க, இது பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்ன்றதால எல்லா இடத்துலயும் வந்து கரும்பு வச்சு கொண்டாடி இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய போட்டோஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. தெய்வ படங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. ஏறு உழுதல் போன்ற விவசாய படங்கள்லாம் வச்சிருக்காங்க. அடுத்து என்ன இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து அப்படியே பார்த்துட்டே போலாம் வாங்க. என்னன்னு பார்த்துட்டு வரலாம். இப்போ வந்து நெசவாளர்கள்னு சொல்லக்கூடிய அந்த தறி நெய்தல் போன்ற அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறையை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்றதுக்கான விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது.
தமிழர்களுடைய பாரம்பரிய வீடுகள் மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கக்கூடிய அவருடைய வேலைகள்னு சொல்லக்கூடிய அந்த விவசாயம், அது மட்டும் இல்லாமல் தறி நெய்தல், அந்த கைத்தறின்னு சொல்லக்கூடிய முக்கியமான தமிழர்களின் தொழிலான அந்த தறி வேலைப்பாடுகளுக்கான அந்த விளக்கங்கள்லாம் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. தறி வளர்ச்சி எப்படி அடைஞ்சிருக்கு, சின்ன அந்த மாற்றங்கள், விசைத்தறியிலிருந்து கைத்தறியிலிருந்து எல்லாமே எப்படி இருக்குன்றத பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தறி நெய்தல் பற்றி இங்க வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், நிறைய டீட்டெயிலாம் வச்சிருக்காங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் தருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ காட்டு காட்டு இதில் காட்டு எப்படி? அவ்வளோதான், போங்க போங்க, அவ்வளோதான், எடுத்துன்னு போங்க. வெயிலில் போனார். இந்த ஹெரிட்டேஜ் மியூசியத்துக்கு ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாங்க. ஒர்த்தான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மண்பாண்ட தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய அந்த குயவர் வீடு, அதை தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு இந்த மியூசியத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னு சொல்லலாம். உள்ளே போனீங்கன்னா மண்பாண்ட தொழிலாளர்கள் அவருடைய கலைப்பொருட்கள் எல்லாம் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மண்பானை தொழிலாளர்களிடமிருந்து நம்ம இங்கே வந்து பயிற்சி பெற முடியும். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து இங்கே பயிற்சி தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த நேரம், எப்படி டிக்கெட் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் விசாரித்து அதுக்கான ஸ்பெஷல் டிக்கெட் எதனா இருந்துச்சுன்னா வாங்கி பயனடைங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டேன்றதால கொஞ்சம் எல்லாமே பிஸியாக இருந்தாலும் அதெல்லாம் எதுவும் பண்ணலை. ஆனால் இந்த இடம் ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. மண்ணால் யூஸ் பண்ண இந்த கலைப்பொருட்கள்லாம் வந்து சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம். எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. இங்கே பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த மண்ணெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். மண்பானை தொழில் செய்யணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி இங்கே தராங்க. இது இல்லாமல் அவங்க அந்த காலத்தில் வசித்த அந்த கூரை வீடுகளுடைய வடிவமைப்பெல்லாம் கூட இங்கே நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த காலத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த மியூசியத்தில் ஆங்காங்கே மரங்கள்லாம் நிறைந்து காணப்படுறதால இங்கே வந்து அழகாகவே ஒரு நிழல் தரக்கூடிய இடமா இருக்கும். என்ன ஒன்று, இங்கே வந்து வெளி ஃபுட் வந்து அலௌடு இல்லை அப்படின்றாங்க. அது மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. வெளியிலேருந்து கொண்டு வர ஃபுட் வந்து இங்கே அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் அதனால் வெளியில் போய்ட்டு நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆனால் வெளியில் போய்ட்டு பார்க்கிங்கில் தான் சாப்பிட்டோங்க. இப்போ இந்த மியூசியத்தில் பாருங்கள், இது வந்து ஒரு பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய ஒரு மியூசியம் அப்படின்றதால தென்னிந்திய கலாச்சார பாரம்பரியத்தை மட்டுமே இந்த மியூசியத்தில் அதிகமாக சொல்லப்பட்டாலும் வட இந்திய கலாச்சாரங்கள் வந்து இந்த மியூசியத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த எல்லை சாமி தெய்வங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து இந்த மியூசியத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த இடத்துல வந்து உரியடி திருவிழா அதெல்லாம் கூட நடத்திட்டு இருந்தாங்க. இப்போது கேரள கலாச்சாரம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் தமிழ்நாடு கலாச்சாரத்தை தான் பார்த்து முடித்தோம். கேரளா வடிவமைப்பில் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆன்மீகம் எப்படி இருக்குது, 3 மதங்கள் உடைய ஆன்மீகம், அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் மூன்றுமே வந்து நம்மளை கேரளாவுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நிறைய ஓவியங்களும் அவர்களுடைய அந்த மரத்தாலான அந்த கட்டிடத்தில்
கேரளானால உங்களுக்கு தெரியும் அதிக மரங்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் மரங்கள் பார்த்தோம். ஆனால் கேரளா வந்து முழுக்க அந்த கதவு சைடில் இருக்க சுவர்லாம் கூட உங்களுக்கு வந்து மரத்தாலேயே செஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆலப்புழா போன்ற இடங்களுக்கெல்லாம் போனால் கூட தெரியும், அந்த படகுலாம் கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்ல ஒரு முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதுபோல் தான் இந்த இடத்துலையும் இருக்குது. இது வந்து கேரள முறைப்படி இங்கே இருக்கக்கூடிய பண்பாடுகள். கொஞ்சம் என்னவா கொஞ்சம் நேரத்தீங்க மேலே அந்த கட்ட போயிட்டு வர கேரளா. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 மதங்களும் அதோடைய அடையாளங்களும் நம்ம வந்து கேரள முறைப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். குறிப்பாக இஸ்லாம், கிறிஸ்தவ மதம் மற்றும் நம்ம ஐயப்பன், கேரளானாலே ஐயப்பன் சுவாமி அவங்க வந்து அங்கே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒன்று. அதையும் வந்து இங்கே வச்சுருந்தாங்க அழகாக. இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டில் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இடங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னல்கள், அந்த ஜன்னல் வழியே நிறைய பேர் வந்து வெளியில் அந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறதுலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சேர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம தான் ஆட்டி விட்டோம், அழகாக அதை ஷேக் ஆகிட்டே இருக்குது. இல்லத்துகளில் வந்து தேங்காய் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கேரளா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் பிரதான உணவுகளில் அவங்களுக்கு வந்து தேங்காய் பயன்படுது. அப்புறம் அவங்க வந்து தண்ணீர் இறைக்க பயன்படுத்தும் அந்த ராட்டினங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. அது வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஜன்னல் வழியாக அதை இழுத்துக்கிற மாதிரி சூப்பரான செட்டப்ஸ்லாம் வடிவமைச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதாவது கேரளா அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். நம்ம எங்கேயாவது டூர் போகணும் அப்படின்னாலே கேரளா வந்து இன்றியமையாத ஒரு மாநிலமாக தான் திகழுது. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த வுட்லேயே ஃபுல்லாக அந்த சுவர்லாம் கூட வுட்லேயே வடிவமைச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மியூசியத்தோடைய டைமிங் பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் அவைலபிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூஸ்டே மட்டும் கிடையாதுங்க. டியூஸ்டே வந்து லீவ் இந்த மியூசியத்துக்கு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய முட்டுக்காடு அப்படின்ற ஊரில் தான் அமைஞ்சிருக்கு, ஈசிஆரில். டைமிங் வந்து காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருக்கும். வீக் டேஸில் வந்து 7 o'clock வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா 150 rupeesலேருந்து 175 வரைக்கும் வருதுங்க. ஏன்னா வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சைல்டுக்கு வந்து 5 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். 5 வயசுக்கு மேற்பட்டு 13 வயசுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்களுக்கு 50 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து 100 rupeesலேருந்து 120 வரைக்கும், அதாவது 18 years வரைக்கும் வசூல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேர் வந்து தற்காலிகமானது தான். அதுக்கப்புறம் இது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா குறையவும் வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ட் 2க்கான வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மறக்காமல் தக்ஷண சித்ரா மியூசியத்தோட பார்ட் 2 கண்டிப்பாக பார்த்துருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்டி மாஸ்டர் யூடியூப் சேனல் தினேஷ்.